வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வர் பரீட்சை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வர்ணமாலா அப்படின்னா ஹிந்தி லெட்டர்ஸை வர்ணமாலா அப்படின்னுவாங்க, ஹிந்தி அல்ஃபபெட்ஸை வர்ணமாலான்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்வரு, இன்னொன்று வியஞ்சன். ஹிந்தி அல்ஃபபெட்ஸ் வர்ணமாலா சொல்லுவாங்க. அதில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று ஸ்வரு, இன்னொன்று வியஞ்சன். ஸ்வர்னா வவல்ஸ், வியஞ்சன்னா கான்சனன்ட்ஸு. ஓகே, இப்போ ஸ்வர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வர் பரீட்சை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்வர்னா வவல்ஸு. அதில் இருக்க 13 லெட்டர்ஸ் இருக்குது. அது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இது எல்லாமே இந்த அம்மு அக இருக்குல்ல, அதை அம்மும் சொல்லலாம், அங்கும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வியஞ்சன்னா கான்சனன்ட்ஸ். கா வர்க்கு, சா வர்க்கு, டா வர்க்கு. வர்க்கு அப்படின்னா குரூப்புன்னு அர்த்தம். கா வர்க்கு, சா வர்க்கு, டா வர்க்கு, பா வர்க்கு அப்படி நிறைய இருக்குது. இப்போ ஸ்வர் பரீட்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வர் பரீட்சை அப்படின்னா வவல்ஸு இன்ட்ரடக்ஷன். ஓகே, இதில் ஆ, சே, அனார், அதாவது ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி படிப்போம்ல, அதே மாதிரி ஆ, சே, அனார். அனார்னா பொமாக்ரனேட். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், கேட் அப்படி படிப்போம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஆ, சே, அனார். ஆ, சே, ஆம். ஆம்னா மேங்கோ. ஆ, இ படிப்போம்ல, அதே மாதிரி ஆ, சே, ஆம். அடுத்து ஈ, சே, இட்லி. இட்லி கூட சொல்லலாம். ஈ, சே, இம்லி. இம்லின்னா டர்மரின், அந்த புளி இருக்குல்ல, சாம்பார்லலாம் ஊற்றுவோம்ல, அதுதான். சே, இம்லி. ஈ, சே, இட்லி. ஸோ ஆ, சே, அனார், பொமாக்ரனேட். ஆ, சே, ஆம், மேங்கோ. ஈ, சே, இம்லி, டர்மரின். அதுக்கு அடுத்தது ஈசே, ஈக்கு. ஈசே, ஈக். ஈக்குனா சுகர் கேன். ஈசே, ஈக். ஈக்குனா சுகர் கேன். ஆசே, அனார். ஆசே, ஆம். ஈசே, இம்லி. ஈசே, ஈக். ஈக்னா சுகர் கேன். அடுத்து ஊசே, உல்லு. ஊசே, உள்ளு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவுளுன்னு அர்த்தம். ஊசே, உள்ளுன்னா அவுள். ஊசே, ஊன். ஊனுன்னா உள்ளன் த்ரெட்டு. ஊசே, ஊன். ஊனுன்னா ஊல், உள்ளன் த்ரெட். ஓகே, அப்புறம் ரீசே, ரிசி. இதை ரூன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலி இது சொல்லணும் ரீசே, ரிசி. ரிசினா செயின்ட்டு, சேஜு அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆசே, அனார், ஆசே, ஆம், ஈசே, இம்லி, ஈசே, ஈக், ஊசே, உள்ளு, ஊசே, ஊன், ரீசே, ரிசி வரைக்கும் பார்த்தோம். இங்கே மேட்ச் பண்ணணும். ஆசே, அனார், ஆசே, ஆம், ஈசே, இம்லி, ஈசே, ஈக்கு. அனார்னா பொமாக்ரனேட், ஆம்னா மேங்கோ, இம்லினா டர்மரின், ஈக்குனா சுகர் கேன். ஸோ அது மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து ஏசே, ஏக்கு. ஏக்குனா ஒன்னுன்னு அர்த்தம். ஏசே, ஏக் அப்படின்னா ஒன்னு அர்த்தம். ஏடி, ஏடி கூட சொல்லுவாங்க. ஏசே, ஏடி, ஏசே, ஏக்கு. ஏடினா ஹீலு, நம்ம குதிங்கால் இருக்குல்ல, அதை கூட சொல்லுவாங்க. சரியா? ஏசே, ஏடி. ஆசே, அனார், ஆசே, ஆம், ஈசே, இம்லி, ஈசே, ஈக், ஊசே, உள்ளு, ஊசே, ஊன், ரீசே, ரிசி, ஏசே, ஏடி. ஏடினா நம்ம குதிங்கால், ஹீலு. ஓகே, அப்புறம் ஐ. இதை ஐ சொல்லுவாங்க. ஐநக். ஐநக்னா என்னது? ஸ்பெக்டக்கிள், மூக்கு கண்ணாடி. அந்த மூக்கு கண்ணாடியை என்ன சொல்லுவாங்க? ஸ்பெக்டக்கிள், ஐநக். ஹிந்தியில் ஐநக் சொல்லணும். இப்போ நம்ம இது வரைக்கும் படிச்சிட்டோம்ல, இப்போ இதை மேட்ச் பண்ணலாம். இங்கே ஈசே, ஈசே, இம்லி, ஈசே, ஈக்கு, ஊசே, உள்ளு. உள்ளுன்னா அவுளு. ஊசே, ஊன். ஊன்னா உள்ளன் த்ரெட். ஏசே, ஏக்கு. ஏக்குனா ஒன்று. ஐசே, ஐநக். ஐநக்னா ஸ்பெக்டக்கிள். ஊசே, உள்ளு, ஊசே, ஊன். ரீ இல்லை, ரீசே, ரிசி. அது இங்கே கொடுக்கல.
ரிஷினா செயின்ட்டு, ஏசே ஏக்கு, ஏக்னா ஒன்று, ஐசே ஐனக்கு, ஐனக்குனா ஸ்பெக்டக்கல் மூக்கு கண்ணாடி. சரியா? ரீசே ரிஷி இங்கே வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு கொடுக்கல. ரீசே ரிஷி, ரிஷினா செயின்ட்டு. முனிவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, நம்ம தமிழில் கூட சொல்லுவோம் ரிஷின்னு சொல்லிட்டு. சரியா? அப்புறம் அதுக்கடுத்து ஓசே ஓக்லி. ஓக்லின்னா மோட்டாரு, அதாவது அந்த கிரைண்டரு அதெல்லாம் இருக்கும்ல, நமக்கு ஹேண்டு கிரைண்டரு, ஆட்டு உரல், அது எல்லாத்தையுமே ஓசே ஓக்லி. ஓசே ஓன்ட்டு, ஓன்ட்டு கூட சொல்லுவாங்க. ஓன்ட்டுனா லிப்ஸு. அதுக்கடுத்து ஔசே ஔரத். ஔசே ஔரத்னா லேடி உமன். ஔசே ஔரத், ஔரத்னா லேடி உமன். அதுக்கடுத்து இதை அம்மு சொல்லுவாங்க, அங்கு சொல்லுவாங்க. அங்சே அங்கூர், அங்கூர்னா கிரேப்ஸ். அங்சே அங்கூர், அங்கூர்னா என்னது? கிரேப்ஸ். அம்மும் சொல்லுவாங்க, அங்கும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அங்சே அங்கூர். அஹ, அகனா காலி அப்படிம்பாங்க, அதாவது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு வேர்டோட லாஸ்டில் தான் வரும். அகனா நமக, சே ச அப்படி ச அப்படின்னா 6 6க்கு சொல்லுவாங்க. நமகன்னா நமஸ்தே அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. பிராத்தகன்னா மார்னிங். அகலேருந்து அக வரைக்கும் ஸ்வர் பரீட்சை பார்த்தாச்சு. தேங்க்யூ.